வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு 35% மானியம் தரக்கூடிய அற்புதமான திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் 5 லட்சம் முதல் 1.5 கோடி வரையிலான பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வகையான திட்டம், அந்த திட்டத்தில் சேர்வதற்கான நிபந்தனைகள் என்ன மற்றும் அதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசு தமிழக விவசாயிகளின் வசதிக்காகவும் நன்மைக்காகவும் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் சலுகைகளையும் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வேளாண் மதிப்பு கூட்டு மையங்களை அமைப்பதற்கு 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு வேளாண் துறையானது மகிழ்ச்சியான அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. வேளாண் பொறியியல் துறை மூலம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மதிப்பு கூட்டும் எந்திர சேவை மையங்கள் மானியத்தில் அமைக்கும் திட்டத்தினை கடந்த 2021-22 ஆண்டு முதல் நம்முடைய தமிழக அரசு செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் விளைபொருட்களை தங்கள் பகுதிகளிலேயே மதிப்பு கூட்டி அதிக விலைக்கு விற்று லாபம் பெற்றிட மதிப்பு கூட்டும் இயந்திர சேவை மையங்கள் விவசாய குழுக்கள் அல்லது உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டும் எந்திரங்களான சிறிய பருப்பு உடைக்கும் எந்திரம், தானியம் அரைக்கும் எந்திரம், மாவு அரைக்கும் எந்திரம், கால்நடை தீவனம் அரைக்கும் எந்திரம், சிறிய வகை நெல் அரவை எந்திரம், நெல் உமி நீக்கும் எந்திரம், கேழ்வரகு சுத்தப்படுத்தி கல் நீக்கும் எந்திரம், தேங்காய் மட்டை உரித்தெடுக்கும் எந்திரம், நிலக்கடலை செடியில் இருந்து காய் பிரித்தெடுக்கும் இயந்திரம் போன்ற எந்திரங்கள் எல்லாம் கொடுக்கறாங்க. இதுக்கு எவ்வளவு மானியம் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை தோல் உரித்து தரம் பிரிக்கும் எந்திரம், வாழைநார் பிரித்தெடுக்கும் கருவி, பாக்கு உடைக்கும் எந்திரம் மற்றும் சூரிய கூடார உலர்த்திகள் போன்றவற்றில் விவசாய குழுக்கள் தங்களுக்கு ஏற்ற வகை எந்திரங்களை வழங்கும் மதிப்பு கூட்டும் எந்திர சேவை மையங்கள் அமைத்திட 50% மானியம் பின்னேற்பு மானியமாக இதில் கொடுத்துட்டு வராங்க. இந்த 50% மானியம் என்பது அதிகபட்சம் 5 லட்சம் வரை வழங்கப்படும். இதை தவிர ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின விவசாய மக்களுக்கு கூடுதலாக 20% மானியம் வழங்கப்படும். அரசு வழங்கும் இந்த மானியத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பலனை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வேளாண் மதிப்பு கூட்டு மையங்கள் அமைக்க 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி வேளாண் துறை தற்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் பொருட்களை பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களை துவங்க முன்வரக்கூடிய தொழில் முனைவோர் மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் சிறப்பு திட்டம் செயல்படுத்த உள்ளதாகவும் அதற்கான அரசாணையையும் தமிழ்நாடு அரசு தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் வரையிலான புதிய மதிப்பு கூட்டுதல் திட்டங்களுக்கு முதலீட்டு மானியமாக 25%, பெண்கள் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள வட்டாரங்களில் துவக்கப்படும் தொழில்களுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு கூடுதலாக 10% என 35% மானியமும் வழங்கப்படும். அனைத்து பிரிவினருக்கும் பார்த்தீங்கன்னா 5% வட்டி மானியம் 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுடைய திட்ட மதிப்பீட்டில் பயனாளிகளின் பங்களிப்பு குறைந்தபட்சம் 5% இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதமுள்ள தொகையானது வங்கி கடனாக பெறப்பட வேண்டும். இந்த திட்டத்தில் பயன்பெற ஆர்வம் இருக்கக்கூடிய வேளாண் தொழில் முனைவோர் விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து வங்கியில் கடன் ஒப்புதல் பெற வேண்டும். பின்னர் மானியம் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் மாவட்ட தொழில்நுட்ப குழு மற்றும் மாநில அளவிலான திட்ட ஒப்புதல் குழுவால் மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில் முனைவோருக்கு அவர்களுடைய தொழில் திட்டத்திற்கு ஏற்ப மானிய தொகை அதிகபட்சமாக 1.5 கோடி ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு 5% வட்டி மானியமும் வழங்கப்படும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.